சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதலமைச்சர் விஜய்க்கான புதிய அறை தயாராகி வருகின்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிக்கலாம். ராஜகுமரன், இந்த புதிய அறையின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? ராஜகுமரன். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில், அதாவது தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறையிலிருந்து அருகில் கட்டப்பட்டிருக்கும் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு தன்னுடைய அறையை மாற்ற முடிவு செய்திருக்கின்றார். அதன்படி உயரமான கட்டடமாக இருக்கும் நாமக்கல் கவிஞர் மாளிகையினுடைய 10வது தளத்தில் முதலமைச்சருக்கான அறையை அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது அரங்கம் என்பது பல்வேறு அரசு துறையினுடைய செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தக்கூடிய அளவு பறந்து விரிந்த ஒரு அறையாக இருக்கும். அந்த பகுதியில் தான் முதலமைச்சருக்கான அறையை தயார் செய்வதற்குரிய பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அங்கிருந்து பார்க்கும் பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை தெரியும். அதே போன்று மெரினா கடற்கரையினுடைய கலங்கரை விளக்கம் வரை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்தே பார்க்க முடியும். நாமக்கல் கவிஞர் மாளிகையினுடைய 10வது தளத்தில் முதலமைச்சருக்கான அலுவலகம் மட்டுமின்றி முதலமைச்சருடைய தனி செயலாளர்களுக்கான அலுவலகங்களும் அமைய இருக்கின்றன. முதலமைச்சருக்கு ஏற்றவாறு நாமக்கல் கவிஞர் மாளிகையை தயார் செய்வதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முதலமைச்சர் எளிதில் வந்து செல்லக்கூடிய வசதிகள் என்பவை தொடர்பாகவும் லிப்ட் மூலமாக அந்த 10வது தளத்திற்கு செல்வதற்கு தனிப்பட்ட ஒரு லிப்டும் அமைக்கப்பட்டு வருகின்றது. பாரம்பரியமிக்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய வளாகத்தை ஒட்டியே அந்த வளாகத்திற்கு உள்ளாகவே இந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையும் அமைந்திருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அலுவலக அறை என்பது இட நெருக்கடி கொண்டதாக இருக்கின்றது. எனவே புதிய அறைக்கான தேவை எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தினுடைய கலந்தாய்வு கூட பகுதி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு முதலமைச்சருக்கான அறையாக தற்பொழுது புதுமையாக அந்த அறையை மாற்றி அமைப்பதற்கான பணியிலே பல்வேறு நபர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பணியாளர்கள் மேற்பார்வையிடப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.